சேனல். ஆக்சுவலாக வாரம் ஒரு இயர்னிங்ஸ் வீடியோ பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து மண்டே பண்ணோம். ஓகே, இந்த வாரம் வந்து இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறோம். டேட்டு பார்த்திங்கன்னா ஓகே செப்டம்பர் 23 மணி ஒரு 7:30 ஆகுது. ஸோ இந்த வாரத்துக்கான இயர்னிங்ஸ் வீடியோ. செவ்வாய்க்கிழமைனாலே பெரும்பாலும் டியூட்டி வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் பார்த்த ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து சண்டே நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், செவ்வாய்க்கிழமை ரெஸ்ட் எடுத்துருவேன். ஸோ அன்றைக்கி தான் டியூட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஓகே, நம்ம செவ்வாய்க்கிழமை இது வரைக்கும் வீடியோ பண்ணதில் பார்ப்போம் இன்றைக்கி இயர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, சிஎன்ஜி இன்னும் பிடிக்கல, சிஎன்ஜி ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ எப்பவும் போல் சிஎன்ஜி பிடிக்க போகலாம். சிஎன்ஜி ஒரு பாயிண்ட் இருக்குது. அதேமாதிரி எப்போ மாதிரி கிலோமீட்டர் எவ்வளோன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். எத்தனை கிலோமீட்டர் நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு. 10,779. ஓகே, இன்னும் நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ணல. ஸோ சிஎன்ஜி பிடிக்க போகிறோம். சிஎன்ஜி ஆட்டோ ரொம்ப காலியாக தான் இருக்குது, காருங்க தான் நிறைய இருக்குது. இரநூறுக்கு மேலே தான் ஏறுது ஸ்டார்டிங்லேயே. ஓகே, சிஎன்ஜி பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நான் மேடவாக்கத்துலேருந்து கௌரிவாக்கத்துலேருந்து முடிச்சூர் அவுட்டர் வரைக்கும் வந்திருக்கேன், ஒரு டியூட்டி அடிக்கல. எனக்கு வந்து இந்த சிஎன்ஜி வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூ தாங்க. எனக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் வருவேன் நான். முடிச்சூர் அந்த அவுட்டர் ரிங் ரோடு அந்த பிரிட்ஜு தெரியுதா, அது வரைக்கும் வரணும். ஓகே, பரவாயில்ல, வாங்க போகலாம். டியூட்டி எதனா அடிக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஒரு சின்ன ட்ரிப்பு தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக முடிச்சூர்லேருந்து மூவ் பண்ணி தாம்பரம் போகிறது தான் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 ரூபா 70 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சரியாக பார்க்கல. பரவாயில்ல, மூவ் பண்ணி போவோம். ஆக்சுவலாக அந்த டியூட்டி கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். ஒரு சின்ன ஸ்கெட்சுக்காக ஒரு சின்ன சந்துங்க, அது உள்ள வந்து நம்மளால் போக முடியல. கொஞ்சம் மூவ் பண்ணி வாங்க அப்படின்ற, அதாவது ஒரு 20 மீட்ரு தான். அந்த சந்தூரில் தான் அவங்க வெளில வர மாட்டாங்களாம். அதெல்லாம் வர முடியாதுன்ட்டு அம்மா அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தான் லாஸு. கேன்சல் ஃபீஸ் வந்து ஒரு 15 ரூபா. அந்த ட்ரிப்பே 60 ரூபா தான், இது ஒரு 15 ரூபா அவங்களுக்கு தான். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் விடுங்க. அப்படிலாம் இறங்கி உள்ளே போய் சந்தில் போய் நம்ம வண்டியை டேமேஜ் பண்ணிக்கணும்லாம் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. ஓகே, வாங்க பார்ப்போம் வேறு என்ன ட்ரிப்பு வருதான். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில். ஓகே, அந்த ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கஸ்டமரை இறக்கி விட்டாச்சு. இப்போ மேடவாக்கம் கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு 167, இதுக்கு 180. நெக்ஸ்ட் ட்ரிப்பும் ரேபிட்டோவில் எடுத்திருக்கேன். எவ்வளோ தூரம்? ஓகே, ஒரு 300 மீட்டர் தான் காட்டுது. ஓகே, இப்போ நம்ம ட்ராப் இறக்கி விட்டோம்ல ஒரு கஸ்டமர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்கேயே தான் பிக்கப். ஓகே, இது ஒரு 160 செகண்ட் ட்ரிப்பு. இதுக்கும் 180 தான். கரெக்டாக வேல்ஸ் காலேஜ் கிட்டே வந்திருக்கோம். 200 ஃபீட் ரோடு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து யூபரில் எடுத்துட்டேன். கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலப்போ, கேன்சல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேர்ட் ட்ரிப்பு போவோம். ஓகே, கஸ்டமர்கிட்ட ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இது ஆன் த வேல வரும்போதே எடுத்துட்டேன் அந்த ட்ரிப்பு. சரி, அப்புறம் போயிட்டு கேன்சல் பண்ணுற போகிறாங்க அப்படின்னு. இப்போ தான் அந்த காலேஜில் இறக்கி விட்டு கிளம்புறோம். 5 மினிட்ஸ் காட்டுதுன்னு சொன்னேன். ஓகே, நோ ப்ராப்ளம், வாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, போகலாம். இந்த சிக்னலை இப்போ தாண்டுறது தாங்க ஒரு தலைவலி. ஆக்சுவலாக இந்த காலேஜ் கிட்ட போகும்போதெல்லாம் நம்ம காலேஜ் படித்த ஞாபகம் தான் வருது. அந்த வேல்ஸ் காலேஜ் ட்ராப் பண்ணும்போதெல்லாம் நம்ம காலேஜ் படிக்கும்போது ரொம்ப பந்தாவா அவெஞ்சர் பைக்கு, அப்போ 220cc உத்தமபுத்திரன் படத்தில் தனுஷ் வச்சுருப்பார்ல, அது மாதிரி பல்சர் மாதிரி அவெஞ்சர் எடுத்துட்டோம். பிளாக் கலர், ஆனால் அதில் ரெட் கலரு. ஸோ நம்ம காலேஜ் நண்பர்கள் யாருன்னா இதில் இருக்காங்க. ஆத்தனை நினைப்பாங்க, இப்போ ஆட்டோ ஓட்டுறத என்ன ஆட்டோ ஆடினடா ஒரு காலத்தில் அப்படின்னு. பட் நம்ம இன்னமும் ஆடின்னு தான் இருக்கோம். தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, 5th ட்ரிப்பு முடிச்சிட்டோம். சென்னை 1 கம்பெனியில் இருக்கோம். ஓகே, இது ஒரு 194, இதுக்கு 200. ஸோ 3 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். 560 ரூபா வந்திருக்கு. என்னது இது நம்ம எடுக்கவே இல்லையே. இன்னொரு ட்ரிப்பா?
எப்போ இதை பிக் பண்ணோன்னே தெரியல. ஓகே பார்ப்போம். சரி, டைம் மணி 10 ஸோ இது வரைக்கும் 560 ரூபா. ஓகே, அந்த கம்பெனி ட்ரிப் சென்னை 1 தான் இருக்கும். ஆக்சுவலாக சென்னை 1 வந்தீங்கன்னா இங்கேயே கூட வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பேக் சைடும் ஒரு வழி இருக்குது. ஸோ நிறைய ட்ரிப் அடிச்சதுன்னா அதுவும் சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் நிற்க மாட்டேன். சரி, வீடியோ பண்ணுறதுக்காக நின்னேன். நான் அப்படியே மூவ் பண்ணி பள்ளிக்காரனை போயிடுவேன். ஏன்னா இது சுற்றி இந்த சர்க்கிள்லேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கம்பெனி டியூட்டி இது இங்கேருந்து பிஜி, அது டிராஃபிக்கில் வெறுப்பாயிடும். அதேமாதிரி அந்த சிஸ்டர் நம்ம இப்போது ட்ராப் பண்ணோம். பாவமாக இருந்தது. பாவம் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய வந்து அந்த கம்பெனிலேயே ப்ளே ஸ்கூலில் விட்டுருவாங்க போல். இப்போ 10 மணிக்கு அந்த குழந்தைய விட்டாங்கன்னா அவங்க 7:30 7 o'clock அவங்களுக்கு டியூட்டி முடிஞ்சோன்னா தான் திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8.5 மணி நேரம் அந்த குழந்தை ப்ளே ஸ்கூலில் தான் இருக்கணும். 9 மணி நேரம் 7 o'clockனா இல்லை வா. நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு என் பொண்ணு போயிட்டு வர்றது அந்த 3 மணிக்கு வர்றதுக்கு அவ்வளோ டென்ஷனாக வருவாங்க. அந்த அம்மா ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே வந்து ஏதோ அப்போ அந்த குழந்தை பாருங்களேன். ஸோ வந்து ஆமாம், அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்க முடியாது. நல்லா பேசிட்டு வந்தாங்க. அவங்களாம் தோட்டம்லாம் இருக்காங்க ஊரில். ஸோ அதை பார்த்துட்டு இருக்காங்களா. இங்கே வந்து குழந்தைய பார்த்துக்க முடியாதுல்ல, பாவம். ஓகே, நம்ம கிளம்புவோம். அடுத்த ட்ரிப்பு. மணி 10 ஆயிடுச்சு. பள்ளிக்கரணை 200 feet ரோட்டில் இருக்க. ஆக்சுவலாக சென்னையோட மொத்த குப்பை அந்த சுத்திகரிப்பு பண்ணுறதுலாம் இங்கே தான். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ தான் 10 ஆகுது. இப்போ தான் ரிலாக்ஸ் பண்ணுறேன். இறங்கி அப்படி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நிற்கிறேன். காலைல வந்து பீக் ஹவர் வந்து ஒரு 2 hour வேஸ்ட் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக ஒரு 1.5 hour 7 மணிக்கு நம்ம நைட்டை சிஎன்ஜி பிடிச்சிட்டு ஒரு 7 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பட் பரவாயில்ல, நைட்டில் சிஎன்ஜி பிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு போய் நின்று அது பண்ணுறதுக்கு 9 ஆயிடுது. ஸோ இப்போலாம் வந்து என் பொண்ணு கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 7:30 8 க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஓகே, அதேமாதிரி வந்து நைட் வீடியோ ஆட்டோ டிரைவிங் பண்ண சொல்கிறீங்க. எனக்கும் ஆசை தான். எங்கள் வீட்டில் விட மாட்டுறாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அப்பா வேணாம், அப்புறம் அவன் நைட் இயர்னிங்ஸ் பண்ணுறான்னு போவான். அப்புறம் சென்னையோட நைட் லைஃப்னு ஒன்று இருக்குல்லங்க, நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் இல்லை அதெல்லாம் எல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எதனா வீடியோ எடுக்க போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அது இப்போதைக்கு நான் பண்ண மாட்டேன். சிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி தாண்டோன்னா சைதாப்பேட்டெல்லாம் மெட்ரோ ஒர்க் வந்து ரொம்ப பிஸியாக போகுது. ரோடெல்லாம் ரொம்ப குறுகிடுச்சு. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதேமாதிரி தேனாம்பேட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 way ஆகிட்டாங்க. அந்த தேனாம்பேட்டை டிஎம்எஸ்ஸு. ஸோ அதனால் அந்த ரூட்டு போகிறதும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன்லாம் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இப்போ நான் அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. அதனால் வந்து இப்படி தான் ஓட்டிக்கிறேன். ஸோ அதேமாதிரி ஒருத்தர் வந்து 64 ஏஜ் ஆகுது எனக்கு, நான் ஆட்டோ எடுத்து ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். எங்கள் அப்பாவுக்கு வந்து 62 வயசு ஆகுது, ஆல்மோஸ்ட் 63. அவர் வந்து இன்னும் டிரைவராக தான் இருக்கார். கார் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஆட்டோ ஓட்டணும்னு தான் ஆசைப்பட்றாரு. நான் நின்றுட்டு ஆட்டோ ஓட்டலான் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்ல இந்த வேலை அப்படின்னு. நாங்கள் தான் வேணாம் இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொஞ்ச நாள் இரு, அப்படியே ரெஸ்ட் எடுத்துரு அப்படின்னு. ஸோ வந்து அதெல்லாம் ஓட்டலாங்க. ஆனால் என்னென்னா இந்த வயசில் வந்து ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிடலாம், நிம்மதியாக போய் உட்காந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காம ஆட்டோலாம் ஓட்டணும்னா டிரைவிங் பண்ணுறது பிடிச்சிருக்கணும், உட்காந்து ஓட்டணும், அது பார்த்துக்கங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து 67 வயசு ஆகுது. சும்மா அவர் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியை விட்டு இந்த பக்கம் தாண்ட மாட்டார், அந்த பக்கம் தாம்பரத்தை விட்டு தாண்ட மாட்டார். அதுக்குள்ளேயே ஓட்டியே 1800 ரூபாய் இயரிங்ஸ் பண்ணுறாரு. அதில் சிஎன்ஜி போச்சுன்னா அவருக்கு எப்படி பார்த்தா ஒரு 1500 ரூபாய். இந்த வயசில் ஒரு 45,000 ரூபாய், ஒரு 18,000 ரூபாய் ஒரு செக்யூரிட்டி வேலையில் போய் அப்படி உட்காந்துடலாம்னு நினைக்காம அந்த 45,000 ரூபாய் இயரிங்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். பட் ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்ட் போடணும். ஓகே, ஸோ அதில் வயசுலாம் ஒரு மேட்ரு கிடையாது. உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துழைப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே ஓகே அடுத்தது ஒரு சின்ன ட்ரிப்பு. இது 64, இதுக்கு வந்து 75 ரூபா. இப்போ முடித்த ட்ரிப்பு 173, இதுக்கு வந்து 200 ரூபா. ஸோ ஏதோ வயசானவங்க ஏதோ ஐயரு இதுக்கு போனாங்க போல், வச்சுக்கப்பா சில்லறெல்லாம் வேணான்ட்டாங்க. ஸோ ஓகே எங்கண்ணா
சரி என்கிட்ட சில்லறை இல்லை அதுதான். ஓகே, ஆன் த வே ட்ரிப்பு ஒரு 50 ரூபா. அந்த கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூப்பிட்டு வந்து விட்டோம். போயிட்டுருக்காரு. இன்னொரு ட்ரிப் எடுத்துருக்கோம், போய் பார்ப்போம். கஸ்டமர் கேன்சல் பண்ணுற போகிறாங்க, ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே, இது ஒரு 94 95, இதுக்கு 120. ஹாஸ்பிட்டலு ஏதோ எமர்ஜென்சி போல். ஆக்சுவலாக ஏதோ எமர்ஜென்சி. அந்த கஸ்டமரு நெஞ்சு வலி தான் நினைக்கிறேன். பாவம், நல்லாகட்டும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 970, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். சிஎன்ஜி பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு பாயிண்ட் காலியாக இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணல, கிலோமீட்டரு கரெக்டாக ஓட்டிகிட்டு இருந்தோம். இதே 1000 ரூபாய்க்கு நம்ம சிட்டி உள்ளே போய் ஓட்டி இருந்தோம், 2 பாயிண்ட் காலியாக இருக்கும். அது இல்லாமல் தேவையில்லாத எம்டியெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்திருக்கும். நுங்கம்பாக்கத்தில் போனால் டியூட்டி அடிக்காது, மூவ் பண்ணி வரணும் அந்த மாதிரி. பட் வந்து இது வந்து அப்படி பக்கத்தில் ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த 1000 ரூபாவும் ஏர்ன் பண்ணிட்டோம். மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 போகுது. ஸோ நம்ம ஒரு 3 ஹவராக 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஓகே. சிஎன்ஜி பாருங்கள், ஒரு பாயிண்ட் தான் காலியாகிருக்கு. சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பாயிண்ட் காலியாக இருக்குது. அது கூட இப்போ தான் காலியாக இருக்குது. ஃபுல்லாக தான் இருந்தது, இப்போ தான் காலியாக இருக்குது. என்னடா ரேபிடோ ரொம்ப நேரம் அடிக்கலன்னு பார்த்தா ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு இருக்கு போல். ரீசார்ஜ் பண்ணிட்டேன், அதனால அடிக்காமல் இருந்திருக்கு. ஓகே, ஏன்னா இந்த இடம் இந்த ஜிஎஸ்டி ரோடு, இந்த தாம்பரம் குரோம்பேட் பக்கம்லாம் ரேபிடோ தான் வேலைக்கு ஆகும். ஸோ ஒரு 60 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஓகே, டியூட்டி ஆன் பண்ணியாச்சு. மணி வந்து 11:56, 12 போகுது. ரேபிடோட டிப்ஸ் இல்லாமல் 342. ஓகே, ஆம்புலன்ஸ். இது யூபரில் ஒரு 522. டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 970 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது ஒரு ட்ரிப்பு. இது வந்து 70 ரூபா, இதுக்கு வந்து 80 ரூபா. மணி 12:15. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1050 ரூபா. 1050. ஆக்சுவலாக ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஏஜ் ஆனவங்களாம் ஓட்டலாமா அப்படின்லாம் கேட்குறீங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் காலையில் ஒரு 8:15 ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக ஃபீல்டு சிஎன்ஜி பிடிச்சி ஒரு 12:15 வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டியிருக்கேன். ஒரு 4 ஹவர் 1050 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஏஜ்டு பீப்புள் யாருன்னா இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்து அப்படி பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1050 ரூபா. திருப்பி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்கு அப்படி பக்கத்தில் நியர்பை வீட்டு பக்கத்தில் எதனா டியூட்டிஸ் அப்படியே ஓட்டினீங்கன்னா கூட இன்னும் ஒரு 1000 ரூபாய் ஈஸியாக பண்ணிடலாம். சண்டே விட்டுருங்க, ரெஸ்ட் எடுத்துருங்க. வாரத்தில் 6 நாள் எப்படி பார்த்தாலும் சிஎன்ஜி செலவுலாம் போக ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 ரூபா ஓட்டிங்கன்னா கூட 2000 ரூபா, ஒரு 1800 ரூபாய்க்கு ஓட்டுங்க. 300 ரூபா சிஎன்ஜி போனால் கூட ஒரு 1500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபா ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த மாதிரி வீடியோ இன்றைக்கி நான் ஓட்டது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகபட்சம் 9 கிலோமீட்டர் தாண்டலை, 200 ரூபாவை தாண்டலை, பெரிய பெரிய டியூட்டி எதுவுமே எடுக்கலை. பிகாஸ் சென்னை ஃபுல்லாக பயங்கர டிராஃபிக் சிட்டி உள்ளலாம். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக, ரொம்ப நார்மலாக, ரொம்ப நானே போர் அடித்த மாதிரி ஓட்டியிருக்கேன். ரொம்ப அடித்து ஓட்டாமல் டிராஃபிக் இல்லாமல் ஜாலியாக ஓட்டினேன். ஓகே, ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுங்க போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓவர் நினைக்கிறேன். நான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம், ஒரு 1050 ரூபா. செகண்ட் ஹாஃப் சாப்பிட்டுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1000 ரூபா பண்ணுவோம். ஓகே, பார்ப்போம் எப்படி போகுது. ஓகே, டைம் வந்து 12:40 ஆக போகுது. ஸ்கூலுக்கு போலியா? ஏன்? எக்ஸாமா? லீவு தான் வராரு பவ்யமா. சாப்பாடு போடு டாடிக்கு. சாப்பாடெலாம் போட மாட்டியா? இது பருப்பு குழம்பு, கருவாடு தொக்கு, கீரை, முட்டை, சாம்பாரா? அது நம்ம ஃபேவரட்.
போட்டு பருப்பு பொடி போட்டு நெய் மெல்ட் ஆகல. ஓகே ஓகே டைம் பார்த்தீங்கன்னா 3:45 3:40. ஸோ நம்ம செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம் லஞ்சுக்கு அப்புறம். வெயில் பாருங்கள், மணி 4 போகுது, இன்னும் கூட குறையில, அப்படியே தான் இருக்குது. ஓகே போ. ஓகே, நம்ம ஆப்பு எல்லாத்தையும் ஆன் பண்ணிப்போம். யூபரு 600 ரூபா, அப்புறம் ரேப்பிடோ ஒரு 342. ஸோ இது ஒரு 950 ரூபா வருது. டிப்ஸ் எல்லாமே சேர்த்து 1050 ரூபா லஞ்ச் வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போது செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி கிடையாது. டியூட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு இருக்கிற இடத்துல கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் நம்ம சில இடம்லாம் போய் மாட்டினோன்னா ரிட்டர்ன் டியூட்டிலாம் கிடைக்காது ஈவினிங்கில். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டியூட்டி நம்ம பார்த்து தான் எடுக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வேளச்சேரி வரைக்கும் போக பார்ப்பேன். அதுக்குள்ளே போய்ட்டோன்னா அங்கேருந்து டியூட்டி நிறைய கிடைக்கும். ஸோ பார்ப்போம், வேளச்சேரி பள்ளிக்காரனை அந்த மாதிரி எதனா டியூட்டி கிடைக்கிறா பார்ப்போம். ஓகே, லஞ்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டியூட்டி ஒரு 3:50 மணிக்கு எடுத்துருக்கோம். சின்ன டியூட்டி தான். அப்படியே மூவ் பண்ணி வேளச்சேரி அந்த மாதிரி சிட்டி உள்ள போய் பார்ப்போம். ஓகே, இது 81 ரூபா, இதுக்கு வந்து ஒரு 100 ரூபா. ஸோ லஞ்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ஓகே, பள்ளிக்காரனை வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒரு 10 நிமிஷம். இங்கேயும் டியூட்டி அடிக்கவே மாட்டேது, அடிக்குது. திருப்பி ரிட்டர்ன் வந்து மேடவாக்கம் தாம்பரம் அப்படி பார்த்த மாதிரி கொடுத்து போகுது. நம்ம இந்த பக்கம் பார்க்குறோம் வேளச்சேரி அந்த மாதிரி சிட்டி உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு. சரி, ஓகே பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு, 4:30. இன்னும் எந்த டியூட்டியும் நம்ம எடுக்கலைன்னா டியூட்டி கிடைக்குது நம்மளுக்கு, அந்த ஏற்ற மாதிரி அந்த ரூட்டு கிடைக்கல. 5 மணிக்கெலாம் வந்து இப்போ டியூட்டி இல்லாமல் இருக்கும். 5 மணிக்கு பயங்கர பீக்கில் இருக்கும். அந்த பீக் ஹவர்ஸில் நம்ம கரெக்டான இடத்துல இருந்தோம்னா நிறைய டியூட்டிஸ் போகலாம். இப்போ மேடவாக் தாம்பரம்லாம் போயிட்டோம் அப்படின்னா டியூட்டிலாம் இருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்சு வேளச்சேரி, ஆலந்தூர், ஆதம்பாக்கம் அந்த மாதிரி இடத்துல இருந்தோன்னா 5 மணிலாம் நல்ல டியூட்டி வரும். சின்ன சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, பெரிய டியூட்டியாக இருந்தாலும் சரி, நிறைய கிடைக்கும். ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். பார்ப்போம். ஓகே, சிட்டி உள்ள போகிறதுக்கு ஒரு டியூட்டி எடுத்துருங்க, பார்ப்போம் இது பிக் பண்ண முடியுதான். ஓகே, நம்ம பொர்சவாக்கம் கிட்டே வந்துட்டோம். ஸோ ஒரு லாங் ட்ரிப்பு 312 ரூபா, இதுக்கு ஒரு 320. இது வரைக்கும் வந்து ஒரு 1470 ரூபா. மண்ணடியா சார்ஜ் டவுனு போகலாமா? இது வேணாம், மண்ணடி ரூட்லாம் போய் மாட்ட முடியாது. ஓகே ஒரு ட்ரிப்பு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இங்கேருந்து எல்லாமே பாரிஸ் அந்த மாதிரி தான் காட்டுது. அதே மாதிரி சைதாப்பேட்டை ரூட்டும் போவேணான்னு நினைக்கிறேன், டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால் பீச் ஸ்டேஷன் ரூட்டு மெரினா பீச்சுக்கு ஒரு ட்ரிப் எடுத்துட்டேன். அப்படியே பீச் அந்த பக்கம்னா அப்படியே போயிடலாம் நம்ம மூவ் பண்ணி மேடவாக்கிறதுக்கு. ஓகே, இது ஒரு 143, இதுக்கு ஒரு 150. ஸோ இது வரைக்கும் 1600 ரூபா. ஓகே, மெரினா பீச்சு பயங்கர கூட்டமாக இருக்குங்க. ஓகே, மணி ஒரு 6:00 போகுது. டியூட்டி அடிச்சுட்டு தான் இருக்குது. பட் எல்லாமே வந்து அந்த 1000 லைட்டு சைதாப்பேட்டை அப்படி கூப்பிட்டு போகுது. செம்ம டிராஃபிக்காக இருக்கும் அந்த பக்கம். நம்ம இப்படி எதனா மூவ் பண்ணுற மாதிரி டியூட்டி வருதான்னு பார்ப்போம். எல்லாம் அண்ணா நகர், ராயப்பேட்டை அந்த பக்கமாக தான் அடிக்குது. நம்மளுக்கு இந்த பக்கம் அடையாறு அந்த மாதிரி எதனா அடிச்சா நல்லா இருக்கும். சிஎன்ஜியோ 2 பாயிண்ட் வந்துடுச்சு. ஓகே பாப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். இல்லைனா அப்படியே மூவ் பண்ணி போக வேண்டியது தான். ஸ்டில் பீச்சில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த ட்ரிப்பு முடிச்சிருக்கோம். இது வந்து 160 தான். அவங்க டிப்ஸ் ஆல்ரெடி இது 120 தான் காட்டுச்சு. அவங்க 40 ருபீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வந்து அசோக் நகர் வெஸ்ட் மாம்பலம் கிட்டே இருக்கும்.
ஓகே, இது ஒரு 100 ரூபா. ஸோ இது வரைக்கும் வந்து 1850 ரூபா. ஆக்சுவலாக ஆளுநர் மாளிகை அது உள்ளே வந்திருக்கோங்க. கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்குங்க. உள்ளே சில்லுன்னு இருக்குது. ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்க, ஃபாரஸ்ட்டு செமையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை அங்கே வந்து டியூட்டி முடிச்சுட்டு வெளில வரும்போது நம்ம ப்ரோ ஒருத்தர் பார்த்தோம். ஆட்டோ டிரைவர் தான் நம்மள மாதிரி. ஸோ அவர் நம்மளுக்காக நம்ம வண்டி பாஸ் போட்டு பார்த்து வெயிட் பண்ணி நம்மளை பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு போனார். கஸ்டமரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்படி ஒருத்தர் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கஸ்டமரை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்மளை பார்த்து விஷ் பண்ணார். நல்லாயிருக்கு ப்ரோ வீடியோ அப்படின்னு ப்ரோ மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் பேர் எனக்கு தெரியல, சாரி. அதேமாதிரி அங்கே வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல. இந்த பக்கம் ஒரு டியூட்டி ஒன்று எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கும் டியூட்டியில் பிஸியாக இருந்திருப்பீங்க நீங்களும். ஸோ ரொம்ப பேச முடியல. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். டிமோட்டிவாக நம்மளை பற்றி நிறைய பேர் பேசினாலும் இந்த மாதிரி உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்குலாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற மோட்டிவ் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பண்ணோம். ஓகே, அந்த ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புவோம் நம்ம. ஓகே, ஆலந்தூர் மெட்ரோவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கோம். எப்போ மாதிரி வீடியோ பேசிகிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். 2 டியூட்டி மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று மேடவாக்கம், யூபரில் நல்ல ரேட்டு 260 ரூபாவோ 70 ரூபாவோ. இன்னொன்று வந்து சந்தோஷபுரம் பக்கத்துலேயே, அது வந்து ரேப்பிடோவில் அடிச்சுது. அதுவும் ஒரு 200-250 ரூபாய்க்கு மேலே தான். மிஸ் பண்ணியாச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. ஸோ இயர்ரிங்ஸு இந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது இப்போலாம் ரொம்ப கம்மியாகுது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த டைமிங்கை குறைச்சிக்கிட்டேன். இப்போலாம் ஒரு 2000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிகாஸ் ரொம்ப டைம் எடுத்தும் போக முடியல. இப்போ பாருங்கள், இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன், டியூட்டி மிஸ் ஆகுது, மணி 8 ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் போயிட்டுருப்பேன் 2000 ரூபா பண்ணிவிட்டு. ஏன்னா அந்த டியூட்டியில் கரெக்டாக எடுத்துருவேன். பரவாயில்ல, இந்த லாஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக இப்போ தெரியுதில்ல. பிகாஸ் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்தோம். ஸோ நீங்களாம் கொடுக்குற அந்த மோட்டிவ், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அதனால் ஸோ இப்போது அந்த இயர்ரிங்ஸில் கொஞ்சம் ஒரு 300-400 விட்டு கொடுக்குறதோட பெருசாக தெரியல. பரவாயில்ல, ஆலந்தூர் இதில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். நான் காலையில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி என்னோட டார்கெட் நான் 2000 ரூபா தான் வச்சுட்டு வந்தேன். பிகாஸ் நான் வீடியோ பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். பெருசாக நான் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுறது. ஸோ 2000 ரூபா பண்ணால் சந்தோஷம் எனக்கு. பார்ப்போம். 1860 ரூபா பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 140 ரூபா தான் பண்ணிவிடுவோம். இந்த தடவை பேசிகிட்டே இருக்கும்போது பள்ளிக்கரணைக்கு ஒரு டியூட்டி அடிச்சுது. இந்த தடவை மிஸ் பண்ணல. இந்த கையில் டப்புனு லெஃப்ட் ஹேண்டில் இது பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, சூப்பர். சரி, இந்த டியூட்டி முடிச்சோன்னா இது ஒரு 200 ரூபா நினைக்கிறேன். ஸோ 2000 கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். வாங்க போகலாம். கஸ்டமர் போயிட போகிறாங்க, கேன்சல் பண்ணுற போகிறாங்க. ஓகே, இப்போ முடித்த ட்ரிப்பு இது 193. இதுக்கு ஒரு 200 ரூபா. மணி 8:36 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, இது வரைக்கும் ஒரு 2070 ரூபா. ஸோ நம்ம 2000 ரூபா நம்ம டார்கெட் அது க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே பள்ளிக்கரணைக்கிட்ட இருக்கோம். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஒரு 6 கிலோமீட்டர் எதனா டியூட்டி கிடைக்குதான்னு. ஓகே, மணி வந்து 8:40, 8:30 ஆல்மோஸ்ட்டு. ஸோ காலைல வந்து ஒரு 8 மணிக்கு கிளம்பணும். ஒரு 12:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணோம். ஸோ காலைல ஒரு 4:30 மணி நேரம். ஈவினிங் வந்து 4 மணிக்கு கிளம்பணுமா? ஆமாம், 4 மணிக்கு கிளம்பணும். அது ஒரு 4:30 மணி நேரம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 மணி நேரம், 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஃபீஸ் டியூட்டி மாதிரி தான். தண்ணி குடிச்சிக்கிறேன். காலிலேருந்து இப்போ சாயங்காலத்தில் மட்டும் இந்த சின்ன பாட்டில் வீட்டிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் 3 பாட்டில் இதோட 2 லிட்ரு தண்ணி. நல்லது தான், உடம்பு தண்ணி குடிச்சிட்டே இருக்குது. ஸோ ஒரு 9 மணி நேரத்தில் ஒரு 2070 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது இந்த மேடவாக்கம் எஸ்கோலத்தூர்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கேன். இப்போ நான் வந்து இப்படி டைவெர்ட் பண்ணி வீட்டுக்கு போனோன்னா சீக்கிரம் போயிடலாம். இல்லை பள்ளிக்கரணை ரூட் வழியாக போனோன்னா இன்னும் ஒரு டியூட்டிஸ் இருக்கும். இன்னும் ஒரு 200 ரூபா சான்சஸ் இருக்குது. பட் வந்து நான் இப்படி போயிடுறேன். ஏன்னா என் பொண்ணு இப்போ கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேன். இன்றைக்கி 9 மணிக்கு போகிறேன். பரவாயில்ல, 9 மணிக்கு போயிடுவேன். ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ வாரம் போடுற இயர்னிங்ஸ் வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 2000 ரூபா நான் க்ளோஸாக டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ கொஞ்சம் அடிஷனலாக இந்த வீடியோலாம் கொஞ்சம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் யோசிச்சுட்ருக்கேன். இது பண்ணுறேன். ஸோ ட்ரிப்புக்கெலாம் பிளான் பண்ணுறதுக்கெலாம் பார்த்துட்ருக்கேன். அதனால் அந்த 2300 2400 வந்து இப்போது பண்ணிவிடுவேன். இன்றைக்கி பண்ண முடியல. 2200 250 பண்ணிவிடுவேன். பட் வந்து இன்றைக்கி பண்ண முடியல. ஓகே, பரவாயில்ல. ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்காக தான்.
ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலுக்கு. நான் இதை வேறு லெவலில் தூக்கிட்டு போயிடுறேன். நீங்கள் என் கூட இருங்க போதும். ஓகே, ஸோ ஓகேங்க, பாய்ங்க. ஃபைனல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா யூபரில் வந்து ஒரு 644, சாரி யூபரில் வந்து 1274, ரேப்பிட்டோவில் தான் 644. ஸோ ஓகே, 1900 ரூபா டிப்ஸ் எல்லாமே சேர்த்து 2770 ரூபா. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, பாய், டேக் கேர், உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, சிஎன்ஜி எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக கேட்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆகிருந்ததுன்னா ஒரு நாளைக்கு காலையில் பிடிக்கும்போது ஒரு 330 ரூபா 320 ரூபா வரைக்கும் நம்ம பிடிக்க வேண்டியது இருந்திருக்கும். பட் இன்னும் பிளிங்க் ஆகலை. இப்போ தான் அந்த 2வது பாயிண்ட்டு முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 270 ரூபா வரைக்கும் சிஎன்ஜி செலவாயிருக்கும். ஒரு பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதேமாதிரி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10,930 க்ளோசிங்கு. அது நான் உங்களுக்கு எவ்வளோ கால்குலேட் பண்ணி ஸ்க்ரீனில் போடுறேன் எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சுன்னு. ஓகே, இதை தவிர்த்து ரேப்பிட்டோக்கு ஒரு 30 ரூபா இன்றைக்கி டெய்லி ரீசார்ஜ் எக்ஸ்பென்ஸ். ஸோ எல்லாம் சேர்த்து சிஎன்ஜி ரேப்பிட்டோக்கு ஒரு 300 ரூபா செலவாயிருக்கும். ஓகே, கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் நம்ம பார்க்கலாம். 10,930 நான் ஸ்டார்டிங் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணி நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஓகே ஓகே இந்த பரோட்டா கடை ஒன்று பார்த்தேன் வழியில். என் பொண்ணு பரோட்டானா உயிரை விட்டுறாங்க. அது இந்த மாதிரி கடைனா பிடிக்கும். அண்ட் ஃபைனலாக மேடவாக்கம் வந்துட்டோம். எப்போவும் மாதிரி நம்ம ஐயப்பன் கோயில்கிட்ட அந்த ரூட்டில் போகும்போது அப்படியே வெளில நின்று அவரை பார்க்குறது வழக்கம். அவர்கிட்ட எதனா பேசுவேன். ஏதோ ஒரு நாள் காசு இல்லாமல் நிறைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டோம். ஏதோ ஒரு தொழில் கொடுக்குற ஒரு 2,000 ரூபா 2,500 ரூபா சம்பாதிக்க வச்சு ஏதோ லைஃப்பை ஜாலியாக ஓட்ட வைக்கிற அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இல்லை, வேறு ஏதோ செய்ய வைக்க போகிறப்பா நீ, அது வண்டி நல்லா தெரியுது. ஓகே, நான் கிளம்புறேன், வரேன்ப்பா. இன்றைக்கி உனக்கு ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கிட்டு வரல. அதுக்கு பதில் பரோட்டா மூஞ்சி பேர் பரோட்டா. இரு நீ தலைக்கணி விட்டு ஓகே, ஓ பரோட்டா.